வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஹரிஷன் பேசுகிறேன். 11th இங்கிலீஷ் கிராமர் பார்ட் 13 நம்ம அதில் பார்க்க போகிறோம். என்ன கிராமர் அப்படின்னா சப்ஜெக்ட்டு வேர்பு அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சப்ஜெக்ட்னா நான் பின்னாடி அதில் உள்ளார போய் பார்ப்போம். அதில் பாருங்களேன், பேஜ் நம்பர் வந்து 80-81 கொடுத்துருக்கேன். நான் சப்ஜெக்ட் வெர்பு அக்ரிமெண்ட். சப்ஜெக்ட் அப்படின்னாக்கா கண்ணுக்கு தெரியக்கூடிய பொருள் எல்லாமே நம்ம சப்ஜெக்ட் நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் பேர் சொல்லி அழைக்கிறோமோ எல்லாமே சப்ஜெக்ட் அப்படின்னு வார்த்தை அதில் சொல்கிறோம். அப்போ வேர்பு அக்ரிமெண்ட் அப்படின்னு வார்த்தை வரணும். கன்கார்டு, அதாவது கொன்கார்டு சொல்லுவாங்கல்ல, கன்கார்டுனாலக்க அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சப்ஜெக்ட் செய்யக்கூடிய வேலைக்கு பூரா அந்த இடத்துல வேர்பு அப்படின்னு வார்த்தை நம்ம அதில் சொல்லுவோம். சப்ஜெக்ட் செய்யக்கூடிய வேலைக்கு பூரா அந்த இடத்துல வேர்பு நம்ம அதில் சொல்லுவோம். இந்த சப்ஜெக்ட் செய்யக்கூடிய வேலைக்கு பூரா அந்த இடத்துல வேர்பு அப்படின்னு வார்த்தை சொல்லுவோம். அப்போ சப்ஜெக்ட்னா என்ன, வேர்புனா என்னன்னு தெரிஞ்சாதான் உள்ளுக்குள்ள அந்த இடத்துல போகும். சரி, இப்போ அதில் பார்ப்போம். வென் யூ ரைட் எ சென்டென்ஸ், நீ ஒரு வார்த்தையை எழுதும் பொழுது யூ மஸ்ட் மேக் ஷூர், நிச்சயமாக செய்ய வேணும். என்னது, தட் சப்ஜெக்டை முதல்ல கொண்டு வரணும். தட் சப்ஜெக்ட் மேக் அப்படின்னு. அண்ட் வெர்பு அக்ரி, அந்த வெர்பு ஒத்துக்கணும். அந்த சப்ஜெக்ட்டுக்கு அந்த வெர்பு ஒத்துக்கணும். எது ஒத்துக்கும் அப்படிங்கிறத நம்ம அதில் பார்க்க போகிறோம் இல்லையா. அக்ரிமெண்ட்னாக்க அக்ரிமெண்ட் ஒத்துக்கிறது. கன்கார்டு அப்படின்னாலும் அக்ரி தான் அர்த்தம். குன்கார்டு அப்படின்னு அர்த்தம் சொல்லுவாங்க. குன்கார்டு, கன்கார்டு சொல்லுவாங்க, குன்கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்களேன், subject verb. Agreement is the correspondent of the verb. அப்ப அக்ரிமெண்ட்னா என்ன அர்த்தம்? இஸ் கரஸ்பாண்டன்ட்னாக்க இடையில இருப்பவர்கள், இடையில தொடர்பு ஏற்படுத்துபவர் அப்படின்னு அர்த்தம். இடை தொடர்புகளை ஏற்படுத்துபவர் ஆஃப் த வேர்ப், இடை தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடியவர் தான் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். வித் இட் இஸ் சப்ஜெக்ட் இன் த பர்சன் அண்ட் நம்பர். அப்ப அதோட ஒரு பர்சனு அல்லது நம்பர். பர்சன்னா யாரு, நம்ம. நம்பர்னாக்கா கவுண்டிங்கில் உள்ளது. இந்த பேசிக் ரூல்ஸ் ஸ்டேட், அடிப்படை ஃபாலோ பண்ணுறது என்ன ஸ்டேட்ஸ்னாக்க, தட் சிங்குலர் சப்ஜெக்ட் டேக்ஸ், சிங்குலர் சப்ஜெக்ட் என்ன பண்ணுவோம், ஏ சிங்குலர் வெர்பு. ஒரே ஒரு ஏ டாக் அப்படின்னாக்க அது வெர்பை தான் எடுத்துக்கும். ஆல் டாக் அப்படின்னாக்கா அதுக்கு தான் அந்த வெர்பு தான் அதை எடுத்துக்கும். அப்போ சிங்குலர் சப்ஜெக்ட் சிங்குலர் வெர்பை தான் எடுத்துக்கும். while plural subject takes plural verb. சிங்குலர் சப்ஜெக்ட் சிங்குலராக தான் எடுத்துக்கும், plural verb plural subject plural தான் எடுத்துக்கும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ எது வந்து ஆல்வேஸ் plural ஆல்வேஸ் சிங்குலர் அப்படின்னு தான் அதில் பார்க்க போகிறோம். அதில் இப்போ இது எல்லாமே ஆல்வேஸ் plural தான். ஆஃப்டர் பீப்புள், மக்களுக்கு பிறகு அப்படின்னா இது plural தான். போலீஸ் plural, கேட்டில் plural, a number of அப்படின்னாக்கா plural form தான். a group of plural தான். இது எல்லாமே plural தான். when the subject has two nouns joined by and, a subject வந்து ரெண்டு நவுன் வந்துச்சு அப்படின்னாக்க அதில் வந்து அண்டுங்கிற வார்த்தை நம்ம சேர்ப்போம். இருக்கு, இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்லுவோம். a few, many, several, both, all, some, இது எல்லாமே plural தான் தெரிவிக்கும். ஆல்வேஸ் plural, எப்பவுமே plural தான் தெரிவிக்கும். அடுத்து பாருங்களேன், scissors, tweezers, trousers, shorts, jeans, glass, இது எல்லாமே plural தான் தெரியும். அடுத்து சிங்குலர் பார்ப்போம். சிங்குலர் பாருங்களேன், ஆஃப்டர் ஒன் ஆஃப், அதுக்கு பிறகு பாருங்களேன், ஒன் ஆஃப்னு ஆரம்பிச்சுனாக்கா சிங்குலர் தான், ரெண்டு வெர்புல தான் வரும். ஏ கைண்ட் ஆஃப்ங்கிறது அதுக்கு வெர்பு தான், சிங்குலர் வெர்பு தான் வரும். இது எல்லாமே சிங்குலர் தான். ஏ டைப் ஆஃப் அப்படி வார்த்தை சொன்னது தான் வரும். யூனிட்ஸ், மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ், இதெல்லாமே ஒரு வகையான மெஷர்மெண்ட், அளவீடுகள், மேத்தமெட்டிக்கல் அளவீடுகள், வெளிப்படுத்தக்கூடிய அளவீடுகள் அப்படின்னு வார்த்தை அதில் கொடுப்பேன். when the subject has two singular joins noun by or, ஒரு அதாவது சப்ஜெக்டில் ரெண்டு சிங்குலர் நவுன் இருந்துச்சுனாக்க அதை எதை ஜாயின் பண்ணணும் அப்படின்னாக்கா ஆறு வார்த்தை ஜாயின் பண்ணணும் இல்லையா. வரல புரிஞ்சு நினைக்கிறேன். இப்போ பாருங்களேன், நவுன் கனெக்டட் வித் ஈச் ஒன், either of, neither of, someone, something, anyone, anybody, anything, no one, nothing, everybody, everything. ஸோ இது எல்லாமே நவுனை கனெக்டட்னாக்கா தொடர்பு ஏற்படுத்தக்கூடியது. எதுக்கு, சிங்குலரை ஏற்படுத்தக்கூடிய, இதெல்லாம் நவுனை ஏற்படுத்தக்கூடியது. ஈச் ஆஃப் ஒவ்வொருத்தரும், ஈச் ஒன் ஒவ்வொருத்தரும், எய்தர் ஆஃப் எய்தர்லாம் யாரோ ஒருத்தர், நெய்தர் ஆஃப் யாருமே இல்லை, சம்மொன்று யாரோ ஒருத்தர், சம்திங் ஏதோ ஒன்று வரும் அப்படின்னு, எனிபடி யாராவது ஒருத்தர், எனிதிங் ஏதாவது ஒன்று சொல்லுவேன், அது போல இருக்கும். அப்போ நேம்ஸ் ஆஃப் த சப்ஜெக்ட்,
அப்போ மேத்தமெட்டிக்ஸு, பொலிட்டிக்ஸு, சிவிக்ஸு, எக்கனாமிக்ஸு, ஃபிசிக்ஸ் இது எல்லாமே சிங்குலர் வெர்பை தான் குறிக்கும். இது எல்லாமே சிங்குலர் சப்ஜெக்ட் தான். ஏற்கனவே நடத்திருக்கேன். ஸோ அடுத்து பாருங்களேன், அண்டர்லைன் த கரெக்ட் வேர்ப் சென்டென்ஸ். த கேர்ள் அண்டு சிஸ்டர்ஸ். அப்போ அந்த கேர்ள் சிங்குலர் ஒன்று இருக்குது, அண்டு சிஸ்டர்ஸ். அப்போ ரெண்டுமே எதை தெரிவிக்குதுனாக்க புளுரலை தான் தெரிவிக்குது. அப்போ இங்கே சிங்குலர் கொடுத்து இங்கே புளுரல் கொடுத்துருந்தா இங்கே வெர்பு வந்து புளுரல் வெர்பு தான் வரணும். வாட்ச் அப்படின்னு தான் கரெக்ட் ஆன்சர். த கேர்ள் அண்ட் ஹர் சிஸ்டர்ஸ் வாட்ச் த டெலிவிஷன் எவ்ரி டே. ஒவ்வொரு நாள் கவனிக்கிறார்கள். அப்போ இங்கே பாருங்களா, ரெண்டாவது ரவி, நான் ஆன்சர் ரெட்டில் கொடுத்தேன். டசன்ட் லைக் ஸ்போர்ட்ஸும் சிங்குலர் நவுனு சிங்குலர் வெர்பு தான் வரும் இல்லையா? அப்போ இது வந்து புளுரல் வெர்பு, இது சிங்குலர் வெர்பு. ஸோ அடுத்து பாருங்களேன், மை கிளாஸ்மேட்ஸ். அப்போ வேர்பு அந்த இடத்துல கொடுத்துருக்கேன். அப்போ மை கிளாஸ்மேட்ஸுங்கிறது புளுரல். அப்போ புளுரல் வெர்பு தான் அந்த இடத்துல போடணும். இது வந்து சிங்குலர் வெர்பு, இது வந்து புளுரல் வெர்பு. பிஃபோர் த டெஸ்ட் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அது மாதிரி. ஸோ அது வந்து டெஸ்ட்டு எழுதினாங்க, டெஸ்ட்டு படித்தாங்க அப்படின்னு அர்த்தம் நம்ம சொல்கிறோம். அப்போ இதுதான் புளுரல் ஃபார்மேட். புளுரலுக்கு புளுரல் தான். ஸோ ஒன் ஆஃப் த குக்கீஸ். அப்போ வந்து ஈஸுங்கிற அர்த்தம். என்ன சார் குக்கீஸுங்கிற அர்த்தம் இங்கே புளுரல் கொடுத்துருக்க, இங்கே புளுரலுக்கு புளுரல் வெர்பு கொடுத்துருக்கோமே, இங்கே என்ன சார் இந்த புளுரலுக்கு புளுரல் வெர்பு தானே வரணும், இங்கே ஈஸுங்கிற அர்த்தம் சிங்குலர் கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு கேட்கலாம். இப்போ இங்கே ஏதாவது ஒன் ஆஃப்னு ஆரம்பிச்சிச்சுனாக்க இங்கே புளுரல் ஃபார்மேட்டை தான் கொடுக்கணும். அப்போ இந்த ஒன்றுக்கு தான் அந்த இடத்துல ஈஸுங்கிற வார்த்தை போடணும். அப்போ இந்த ஒன்று வந்து சிங்குலரு, அதனால் சிங்குலர் வேர்பு. ஒன் ஆஃப் த குக்கீஸ் இஸ் மிஸ்ஸிங். அது இருக்கிறதுல ஒன்று மறைஞ்சு போச்சு, காணா போயிட்டு அப்படின்னு அர்த்தம். ஏ லேடி வித் 10 cats. இங்கே சிங்குலரில் ஆரம்பிக்குது, அப்போ சிங்குலர் வெர்பு தான் அதில் வரணும். அப்போ லேடி வித் 10 cats. அப்போ இங்கே புளுரல் இருக்குது, இங்கே புளுரல் இருக்குது, இங்கே சிங்குலர் தான் இருக்குது. அது போல் இந்த இடத்துல லீவ்ஸ் வசிக்கிறாள் இன் தட் பிக் ஹவுஸ். அந்த பெரிய வீட்டில் அந்த லேடி வசிக்கிறா அப்படின்னு அர்த்தம் சொல்கிறோம். ஸோ மீல்ஸே மீராஸ் மீசல்ஸ். மீசல்ஸ் அப்படின்னாக்கா தட்டம்மைன்னு நம்ம சொல்லுவாங்க. தட்டம் அம்மை, அது ஒரு தட்டம்மை அப்படின்னு சொல்லுவோம். மீசல்ஸ் அது ஒரு சிங்குலர். என்ன சார் எஸ் கொடுத்துருக்க, புளுரலாக கிடையாதா அப்படின்னு? கிடையாது. மீசல்ஸ்னு ஒரு தட்டம்மை நோய். ஈஸ் வெரி சீரியஸ், ரொம்ப மோசமானது அப்படின்னு நம்ம அது சொல்லுவோம். இப்போ சிங்குலருக்கு சிங்குலர் வேர்பு தான் அதில். கமிட்டேடு, தி கமிட்டேடு, த கமிட்டி decides when to adjourn. அப்போ அந்த கமிட்டிங்கிறது வந்து சிங்குலரு, த கமிட்டி அது சிங்குலரை மட்டும்தான் அதில் குறிக்குது. அதனால் சிங்குலர் வேர்பு இந்த இடத்துல போகணும். டிசைட்ஸ் இது புளுரல் வெர்பு, அது டிசைட்ஸ் வெர்போட ப்ளஸ் எஸ் சேர்த்தா சிங்குலர் வேர்பு. அவர் டீம்ங்கிறது ஒரே ஒரு டீம் மட்டும்தான் அதில். எங்களோட டீம்ஸ்னா புளுரல் வரும். அவர் டீம் ஈஸ் பெஸ்ட்டு, நல்ல டீமு அப்படின்னு நம்ம அதை சொல்கிறோம். ஸோ அடுத்து பாருங்களேன், எவரிபடி. அப்போ எவரிபடின்னு குறிச்சாலும் ஒவ்வொருத்தரும் புளுரல் டோட்டலாக சொன்னாலும் ஆனால் சிங்குலர் மட்டும் தான் குறிக்கும். அப்போ இது சிங்குலர் சப்ஜெக்ட்டு சிங்குலர் வெர்பை தான் அதில் குறிக்கும். எவரிபடி என்ஜாய் எ குட் சாங். நல்ல ஒரு பாட்டை சந்தோஷப்பட்டார்கள் அப்படின்னு நம்ம அதை சொல்லுவோம். ஒவ்வொருத்தரும் எய்தர் ஆஃப் தீஸ். எய்தர்னாக்கா யாராவது ஒருத்தர், இவர்களில் யாராவது ஒருத்தர் சூட்டபிள் பொருத்தமானவர்கள் அப்படின்னும். அப்போ எய்தர் ஆஃப் தீஸ்னாக்க அது சிங்குலரை தான் குறிக்கும், சிங்குலர் சப்ஜெக்ட். அதனால அதில் சிங்குலர் வேர்பு தான் அதில் வரும். சூட்டபிள் அப்படின்னு அர்த்தம் அதில் சொல்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. சப்ஜெக்ட் வேர்பு அக்ரிமெண்ட் அதில் பார்த்துருக்கோம். நல்லாயிருக்கும் கிராமரு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.